Hello friends, welcome back to Play Tamil. இப்போ ரீசெண்டாக ஹாலிவுட் சைடில் என்னென்ன கொஞ்சம் பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் இப்போதைக்கு வந்துருக்கு எல்லாத்தையும் அப்படியே இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம் வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேசல் மூவி வந்து அது என்ன ஒரு ஹைப்பு ரேஜ் எல்லாமே நீங்களே வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. டோட்டல் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு தேட்டர் வாட்சில் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்தியாவிலும் பயங்கரமான ஒரு கிரேஸாக இப்போ அது போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஃபுல்லாக வந்து லைக் முன்னாடி ஜப்பானில் வந்து 2 மாதம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சில இடத்துல வந்து நம்ம போன மந்த்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனால் ஆக்சுவலி நேற்று தான் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இப்போ செப்டம்பர் 12 தான் ரிலீஸே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் உங்கள் கலெக்ஷனில் பயங்கரமாக பார்த்துட்ருக்காங்க. இது முன்னாடியே நல்லா பார்த்துட்டாங்க ஜப்பான் ரிலீஸ்லேயே. பட் இருந்தாலும் இப்போ தான் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. அண்ட் அதில் நம்ம இந்தியாவில் மட்டுமே டே ஒன் ஒரு கலெக்ஷன் வந்து 13 crores வந்து அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங் அண்ட் இயர்லி புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு எஸ்டிமேஷன் 30 crores மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது அப்கமிங் டேஸ் லைக் வெறும் நம்ம ஃப்ரைடே மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே அண்ட் அப்கமிங் டேஸ் அது எல்லாமே வெறும் ப்ரீ புக்கிங் மட்டுமே 30 crores நம்ம இந்தியாவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டே டோட்டல் கலெக்ஷன் நம்ம இந்தியாவில் 13 crores வாங்கியிருக்காங்க, விச் இஸ் கிரேட்டுன்னு தான் சொல்லணும். அண்ட் அதனால இப்போதைக்கு நம்ம அனிமே சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஹைப்பு கிரேஸ் ஆனதுனால கண்டிப்பாக சொல்கிறேன் அப்கமிங் டேஸில் இன்னும் நிறைய அனிமேஸ் நம்ம இந்தியாவில் எல்லா மூவி வைஸில் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. சில லைக் முன்னாடியும் ரிலீஸ் ஆயிருந்தது, பட் அது வெறும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரிலீஜியஸ் லாங்குவேஜெல்லாம் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. மேபி இதுக்கப்புறமா நிறைய சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம த சூப்பர் மேரியோட அப்கமிங்கான நெக்ஸ்ட் மூவியோட ஒரு டைட்டில் ரிவீலும் சரி, அட் த சேம் டைம் ஒரு சின்ன டீசர் ஆட்டோமே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. த சூப்பர் மேரியோ ப்ரோஸோட கேலக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு மூவி தான். என்ன ப்ரோ இந்த கேலக்ஸி, அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க ஆக்சுவலி இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம வெறும் சூப்பர் மேரியோ ஒரு யூனிவர்ஸ் மட்டும் இல்லை, அவங்க இருக்க நம்ம நிண்டெண்டோட எல்லாம் கேம் வந்து அப்படியே ஒரு கொலாஜோட தான் அவங்க எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுலேயும் வந்து நம்ம கேலக்ஸி என்ற கான்செப்டில் வேறு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டில் என்னென்ன சில மெயினான கேரக்டர்ஸ் பார்த்துருந்தோமோ அது எல்லாமே திருப்பி உள்ளே வருவாங்க. அட் த சேம் டைம் இன்னும் நிறைய கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரும் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு அது ஒரு சின்ன டீசர் ஆட்டோ வந்திருக்கு. அண்டு மூவியோட ரிலீஸ் டேட்டும் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, விச் இஸ் நம்ம April 3, 2026. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மந்தில் இன்னும் பெரிய சம்பவம் இருக்குது. ஏன்னா இந்த மூவி தான் அன்எக்ஸ்பெக்டடாக அவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருந்தாங்க போன வாட்டி. ஸோ அதே மாதிரி இந்த செகண்ட் பார்ட்டும் பயங்கரமாக எடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி கான்ஜரிங்கோட லாஸ்ட் ரைட்ஸ் மூவியாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஒரு பிக்கஸ்டான ஹாரரான மூவியாக இப்போ மாறி இருக்கு. ஆக்சுவலி இந்த வருஷத்தோட சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆன எல்லா ஹாரர் மூவிஸோட ஓப்பனிங் வைஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கு. அண்ட் இப்போதைக்கு ஓப்பனிங் வீக்கெண்டில் டோட்டலி $194 million அவங்க பார்த்துருக்காங்க. அண்ட் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக கலெக்ஷன்லையும் நல்லாவே அவங்க கொண்டு வந்துட்டாங்க, more than $200 million. ஸோ அதனால இந்த ஒரு சக்ஸஸ் ரேட்டை பார்த்தோன்னே இது நம்ம அவ்வளோ சீக்கிரம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போது ரீசெண்டாக இன்னொரு விஷயத்தையும் அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்காங்க. நம்ம கான்ஜரிங் மூவியோட அது கடைசி மூவின்னு தானே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், கிடையாது, இதுக்கு இன்னொரு மூவியும் கொண்டு வராங்க. பட் இந்த வாட்டி இது ஃபுல்லாகவே ப்ரீக்வலான மூவியாக இருக்க போதான். அண்ட் நம்ம இந்தியாவில் மட்டுமே இப்போ வரைக்கும் டோட்டலி 69 crores வந்து படம் பார்த்துருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். நெக்ஸ்ட் நம்ம சிட்னி ஸ்வெனியோட சில பேர் ஃபேன்ஸாக சுற்றிட்டு இருப்பீங்களா, அவங்களுக்காக ஒரு நல்ல நியூஸு. ஆனால் இந்த படத்தில் பார்த்து நீங்களே கொஞ்சம் ஷாக் ஆயிடுவீங்க. இது நம்ம சிட்னி ஸ்வெனி தானான்னு சொல்லிட்டு நீங்களே டவுட் படலாம். ஏன்னா அப்கமிங் அவங்களோட மூவி தான் நம்ம கிறிஸ்டின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போதைக்கு இந்த மூவியோட வேர்ல்டு ப்ரீமியர் வந்து நம்ம TIFFல வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல இந்த படத்தை பற்றி பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி படத்தில் வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட நீங்கள் பார்க்கலாம். அவங்க பயங்கரமாக வெயிட் கெயினும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் இவங்க வந்து நச்ச ஒரு கேரக்டர் வந்து ரியல் லைஃப் ஆன ஒரு கேரக்டர் தான். ப்ளஸ் அட் த சேம் டைம் இவங்க கொஞ்சம் பாக்ஸிங்லாம் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஸோ அவங்க லைஃப் ஜேர்னி என்ன பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால இப்போதைக்கு இந்த படம் அந்த டைமில் வேர்ல்டு ப்ரீமியர் பண்ணும்போது நிறைய பேர் பாராட்டி கண்டிப்பாக இந்த ஆஸ்கர் நாமினேஷன் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டுலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த படம் இன்னும் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை, அது ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்கமிங் லைக் வீடியோ கேம்லேருந்து லைவ் ஆக்ஷனான மூவி வைஸில் நம்ம பயோஷாக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. அண்ட் அதை தான் வந்து இப்போ கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க. இது முன்னாடியே வந்து ரூமர் இருந்தது இந்த மாதிரி எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு, பட் இப்போ தான் கன்ஃபார்மாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் பயோஷாக்கோட கேமை தான் வந்து இப்போ லைவ் ஆக்ஷனாக மாற்ற போகிறாங்களாம். ஸோ ஆக்சுவலி இந்த கேம் வந்து என்ன கான்செப்ட் தான் நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1960s பீரியட் மாதிரியா அண்ட் கொஞ்சம் டிஸ்டோப்பியன் உலகத்தை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரியும் அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் வந்து அவங்க எடுக்கிற ஒரு ஜட்மெண்டல் வைஸில் வந்து ஸ்டோரி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு அப்படி தான் கொஞ்சம் அவுட்லைனாக போட்டிருக்காங்க. பட் இந்த டெப்த்தாக தெரில அது எக்ஸாக்டாக எப்படி இருக்கும்போது, பட் மோர் கொஞ்சம் சயின்டிஃபிக் ரிலேட்டடாக தான் வந்து இப்போ என்டையர் கேமே வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த அப்கமிங் லைவ் ஆக்ஷனான மூவி கண்டிப்பாக நல்லபடியாக தான் இருக்கும்னு நம்புகிறேன்.
அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் நம்ம மேட் டேமன் அண்ட் நம்ம பென் அஃப்லீக்கோட ஃபேனாக இருக்கீங்கன்னா உங்களுக்காக ஒரு நல்ல நியூஸ். என்ன 2 பேரும் ஒரே மூவியில் இப்போ வர போகிறாங்க. தி ஆர்ஐபின்னு சொல்லிட்டு தான் படத்தோட டைட்டிலு. அண்ட் எப்படியும் இந்த படம் அப்கமிங் நம்ம Jan 16 தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. பை த வே வேர்ல்டு வைடில் லைக் சில இடத்துல வந்து ஒரு லிமிட்டடான தேட்டர்ஸில் வந்து இந்த படம் முன்னாடியே ரிலீஸ் ஆயிரும். பட் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ஸ்ட்ரீமிங் வைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் Jan 16 தான் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி படத்தோட கான்செப்ட் இவங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸாகவும் இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து சில இடத்துல அவங்களுக்கு பயங்கரமான காசு கிடைக்குது. ஸோ அந்த காசுலேருந்து அவங்களுக்கு என்ன உள்ளுக்குள்ளேயே நடக்கிற கான்செப்டோ தான் இப்போ இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. பேசிக்கலி ஒரு கிரைம் த்ரில்லரான ஸ்டோரியாக இருக்க போகுது. ஆனால் நம்ம மேட் டேமன் அண்ட் நம்ம பென் அஃப்லீக் வந்து ஒரு கிளாசிக்கலான மூவியில் தான் வந்து லைக் ரொம்ப முன்னாடி தான் வந்து ஃபர்ஸ்ட் நடிச்சிருந்தாங்க ஒரே படத்தில். இப்போது ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி வந்து ஒன்றா நடிக்க போகிறாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மை ஹீரோ அகாடமியாவோட அனிமே பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான்லாம் பெரிய ஃபேன் இந்த என்டையர் அனிமையோட. ஏன்னா சூப்பர் ஹீரோ ரிலேட்டட் அண்டு செம்மையாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டோரி வைஸ் ஆக்ஷன் விஷுவல்ஸ்லாம் அனிமேல அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல விஷயம் என்னென்னா இது நம்ம லைவ் ஆக்ஷனாக வந்து மாற்றிட்டு இருக்காங்க. எஸ் கைஸ், அதுவும் மூவியாக. அண்ட் இதை வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் லெஜெண்டரி தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அண்ட் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அண்ட் இது மேலே ஒர்க் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால ப்ரோ இன்கேஸ் ஃப்யூச்சரில் இல்லை நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரியான எங்கேயாச்சும் ஒரு அப்டேட் லைக் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகாதீங்க. இது இப்போ தான் கன்ஃபார்மாக பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் அந்த அனிமையே பார்க்கலன்னா சும்மா கிளான்ஸாக ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ தரமான விஷுவல்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சிம்பிளான கான்செப்டில் சொல்லணும்னா லைக் நம்ம சூப்பர் ஹீரோஸாக இருப்பாங்க, இன்னொரு பக்கம் நிறைய வில்லன்ஸ்க்கெலாம் இருக்காங்க. பட் சூப்பர் ஹீரோ நம்ம ஆல்மைட் இருக்கார், அவர் தாங்க அல்டிமேட்டு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம த விச்சரோட சீசன் 4 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு போஸ்டரும் சரி அது அப்படியே கொஞ்சம் டீசர் ட்ரெய்லர் ஆட்டோ இப்போ ரிலீஸும் பண்ணிட்டாங்க. பட் ஒரே ஒரு விஷயம், சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரி கேவில் கிடையாது. அது அவர் எப்பயோ கிளம்பிட்டார். அண்ட் அவர் பதிலாக தான் நம்ம லியாம் ஹெம்ஸ்வர்த்தை தான் வந்து மெயின் ஹீரோவாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யார் ப்ரோ அவர்னா நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் இருக்கார்ல, அவரோட தம்பி தான். பேசிக்கலி அவரும் நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் நடிச்சிருக்காரு, நல்லா தான் நடிப்பார். பட் நம்மளுக்கு கொஞ்சம் ஹென்ரி கேவில் தான் ஆஸ் ஏ நம்ம ஹீரோவாக பார்த்து பழகிருச்சா விச்சரா. ஸோ சடனாக இவரை கூட்டு வந்தால் அது எப்படியா ஓகேன்னு சொல்கிறது. அண்ட் இப்போதைக்கு என்டையர் ரிலீஸ் டேட் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, விச் இஸ் நம்ம October 30 தான். ஸோ இது முன்னாடி நம்ம விச்சர்லாம் வந்து நம்ம தமிழ் டப்டோட தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுவும் நம்ம தமிழ் டப்டோட வந்துடும். அண்ட் பார்ப்போம் எப்படி தான் பண்ணியிருக்காங்கன்னு. பட் இருந்தாலும் அந்த டீசர் பார்க்கும்போது எப்படா பார்க்குறது என்டையர் சீசன் 4ன்னு யோசிச்சிருந்தேன். பட் பர்சனலி விச்சரோட சீரிஸ் சீசன் 1 அல்டிமேட்டாக இருந்தது. அப்படியே சீசன் 2 கொஞ்சம் குறைஞ்சது, சீசன் 3 அந்த ஹைப்லாம் அப்படியே எனக்கு பர்சனலி வந்து அது குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அதனால் இப்போது சீசன் 4க்கும் வந்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இப்போது வராமல் இருக்குது. உங்களுக்கு என்ன தாட் அது கூட கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் இப்போதைக்கு நம்ம ரீசெண்டாக வந்த எல்லாம் ஹாலிவுட் சைட்லேருந்து கொஞ்சம் முக்கியமான அப்டேட்ஸை தான் உங்கள்கிட்ட நான் ஷேரும் பண்ணியிருக்கேன். அண்ட் மெயினாக நீங்கள் எந்த அப்டேட்காக கேட்குற வெயிட் ஆர் ஹைப்பாக இருக்கணும் அது கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட அப்டேட் பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். அண்ட் எப்பவும் போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.